ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபார்ம். இன்னைக்கு நம்மளுடைய அபீஸ் ஃபார்மில் என்னென்னலாம் வந்து விளைச்சிருக்கோம், என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ கத்திரிக்காயெல்லாம் வந்து நேற்றுக்கே வந்து பறிச்சிட்டேன். அதனால் வந்து சின்ன சின்ன சைஸ் கத்திரிக்காய் அவங்க மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் முத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் சண்டே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் வந்து நேற்றுக்கு இல்லை மண்டே வந்து பறிச்சுட்டு போயிட்டேன். இன்றைக்கி வெட்னஸ்டே வந்திருக்கேன் திருப்பி மறுபடியும். ஸோ மழை பெய்யலை, தண்ணி விடணும் அப்படின்றதுக்காகவே வந்துட்டேன். இங்கெல்லாம் வந்து கத்திரிக்காய் இருக்குது. ஸோ வெண்டைக்காய்லாம் வந்து ஓரளவுக்கு வந்திருக்கு, எல்லாமே வந்து முத்திடுச்சு. இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, இது கட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி எல்லா செடிக்கும் வந்து தண்ணி விட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு சில மிளகாய் வந்து பறிக்காமல் விட்டுட்டேன். பறிக்காமல் விட்ட மிளகாயெல்லாம் வந்து பாருங்களேன், நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஆஹா, குண்டு மிளகா பாருங்கள், நல்ல பழம் மாதிரி, செரி பழம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை பண்ண போகிறோம். அது என்ன வேலை அப்படின்றத சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இஞ்சி செடியுமே வந்து சூப்பராக வருது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து இஞ்சி செடி வந்து இங்கே போட்டிருக்கேன். அதாவது இஞ்சி எடுத்து வந்து நட்டு விட்டேன். அதை சுற்றி எவ்வளோ களைச்செடிகள் பாருங்களேன். இதை பிடுங்கினா இஞ்சி செடியும் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு. அதனாலேயே பிடுங்கிறதுக்கு யோசிச்சு பிடுங்குவேன். ஸோ இப்போ இந்த பில்லெல்லாம் கொஞ்சம் பெருசாக வந்துட்டுருக்கு. இது எடுத்துருவோம். அப்படிக்கா எவ்வளோ பில்லுங்க வருது தெரியுங்களா? நம்ம வளர்க்குற செடியை விட அதிகமாக பில்லு தாங்க வருது. குட்டி 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 குட்டிங்க இங்கே பாருங்கள். ஸோ கொய்யா செடி சூப்பராக வருது. இன்றைக்கி பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து கொய்யா செடி கொடுத்துருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நடுறதுக்கு. இது என்ன செடின்னு தெரிலங்க. என்னுடைய அண்ணன் பையன் மேரேஜுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நிறைய செடிங்க இருந்துச்சு. ஸோ ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல, அது என்ன செடின்னு தெரியல. இட்லி பூ செடியா, பாரிஜாதமா, இல்லை நந்தியவட்டானா அப்படின்னு தெரியல. இந்த 3 செடியில் ஏதோ ஒரு செடியானா. ஸோ வரட்டும், பார்ப்போம் என்ன செடி அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த செடி இருந்ததுங்க. இது என்ன செடி தெரியுங்களா? வல்லாரைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. சரியாக பராமரிப்பு இல்லாமல் எல்லாமே வந்து காஞ்சி வெறும் பில்லு தான் இருந்தது. இப்போ இந்த பேக்கில் பிடுங்கும் போது பார்த்தா இந்த ஒரு செடி மட்டும் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு செடியை வந்து நட்டு விடலாம். இந்த மண்ணை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரே வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க. சீட்ஸ்லாம் நம்ம போட்டு வளர்க்கும் பொழுது நிறைய வந்து செடிங்க வந்து வளர்த்து திருப்பி மறுபடியும் வேறு பாட்லேயோ இல்லை தரையிலையோ வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இடம் தான் இருக்கே, எதுக்கு இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சிலர் யோசிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கீழே விதைக்கிற விதைப்பு வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ அவரைக்காய் போட்டோமா, வெண்டைக்காய் போட்டோமா, கத்திரிக்காய் போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த ட்ரேயில் ஒவ்வொரு ட்ரேலையும் ஒவ்வொரு சீட்ஸ் வந்து நம்ம போட்டு நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா இதில் என்ன செடி வருதுன்னு நமக்கு தெரியும். அப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி நம்ம அழகாக வந்து நட்டு விட்டுடலாம் பதியம் போட்டு. ஸோ இப்போ பதியம் போடுறதுக்காக தான் நான் வந்து இந்த ட்ரேவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு இந்த மணல் வந்து போடலான்னு இருக்கேன். இதில் வந்து கோகோபீட்லாம் வந்து மிக்சிங் இருக்குது. கோகோபீட்டு நம்மளுடைய தரை மண், அதாவது பூமியோட மண் தான், நம்மளுடைய ஓன் மண். வேறு எந்த ஒரு உரமோ எதுவுமே போடலைங்க. ஸோ இதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டு ஃபில் பண்ணிட்டா போதும். விதையை ஊனி விட்டுட்டோம்னா சூப்பராக புசு புசுன்னு வந்துடுங்க. ரொம்ப மழை பெஞ்சும் வந்து நனைய வச்சு ஊறக்கூடாது இந்த ட்ரே. ஏன் அப்படின்னா தண்ணி நிறைய நின்னாலும் அதிகமாக வராது செடிங்க, அதனால். ஸோ இது வந்து நம்ம எடுத்து எங்கே வைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இதில் என்ன சீட் போட போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்ட்டிஷனாக நம்ம வந்து பிரித்து அழகாக ட்ரேயில் வந்து சீட்ஸை வந்து பதியம் போடும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் ஒரு மண்ணும் வந்து லூஸாக தான் இருக்குது இல்லையா. இடையில ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு தண்ணி விட்டுட்டு இருந்தா, மேலே வந்து பட்டுடுச்சு ஃபோன் மேலெலாம். ஃபில் பண்ணியாச்சு. ஸோ மண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கில் க்ரோ பேக்கில் வைக்கிறோம்னா கூட சரிங்க, மண் கோகோபீட்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நல்லா வந்து இப்போ விதை இப்படி போடுறோன்னா அப்படி நல்லா அழகாக வந்து ஹோல்ஸ் போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து லூஸாக இருக்கணும் மண். ஸோ இதை வந்து
ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பதியம் போடுறதுக்கு என்னென்ன சீட்ஸ் போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து க்ரோ பேக்கில் வந்து கத்திரிக்காய் விதை வந்து போட்டிருந்தேன். ஸோ விதை வந்து இங்கே பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. ஆனால் எல்லாம் நிறைய பூச்சடிக்க ஆரம்பிச்சிருக்கு, என்னென்னு தெரியல. ஸோ வந்த வரைக்கும் பிடிங்கி எங்கேயாவது நடலாம் அப்படின்னு பார்க்குறேன். 2 ட்ரே வந்து போட்டு வச்சுருக்கேன். கோகோபீட் மணல் மிக்ஸ் பண்ணி. ஏற்கனவே வந்து செடி வளர்த்த க்ரோ பேக்கில் இருக்க மண்ணை தான் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேங்க. என்ன சீட்ஸ் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் வந்து கோழி அவரைங்க. என்னுடைய முதல் செடி அப்படின்னு சொல்லலாம், நம்ம ஃபார்மில் இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த செடியிலேருந்து 2 விதை வந்து காஞ்சி இருந்தது, 2 காய்கள். அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் சீடாக. இதை வந்து போடலாம், ஒரு செடியில் வந்து அந்தளவுக்கு காய் வராது அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய வந்து ஒரு 2-3 செடி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நிறைய கிடைக்கும் ஈல்டு. ஸோ அந்த செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபார்முக்குள்ளே வரும் இல்லையா, இப்போ தண்ணி விடுறதுனால கொஞ்சம் சொதன்னு இருக்குது, அதனால் பார்த்து தான் வரணும். இங்கே பாருங்கள், இது ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது. ஸோ இந்த பர்பிள் கலரில் பூ பூக்குது, என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து சொல்லியிருந்தாங்க, இது வந்து கோழி அவரை அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு காயாக வந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் காயட்டும், விதைக்கி விட்டுட்ருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 காய் வந்ததுங்க ஒரே ஒரு நாள் மட்டும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து சாம்பார் வச்சாச்சு. இப்போ இந்த இதில் இருக்க விதையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்க வெண்டைக்காய் சீட்ஸுமே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்க போகிறோம் பாருங்கள். ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வர மறந்துடுறேங்க. வரப்பெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. வண்டிக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஜங்ஷன் பாக்ஸ் அது இதுன்னு எடுக்கிறோமா, அப்புறம் தண்ணி எடுத்துக்கிறோம் நமக்கு. அப்படியே ஹெல்மெட் எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன்னா, அதனால் எதை மறந்துடுறேன். ஸோ அதனால தான் எடுக்கும் போது காமிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 வெண்டைக்காயிலேருந்து எடுத்த விதை எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். இது வந்து அவரைக்காயிலேருந்து 4 விதை தான் கிடச்சிது. இதில் வந்து ஒரு காயில் வந்து 3 விதை இருந்தது, இன்னொன்றுத்தில் ஒன்று தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டிலேருந்து அது என்ன பூ, கனகாமரம் செடியிலேருந்து கொடுத்தாங்க. அவங்க நிறைய பிச்சு கொடுத்தாங்க. ஆனால் வந்து விதை 4 விதை தாங்க இருந்தது. இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இதில் எதுவுமே சீடே இல்லை, சப்பையாக இருக்குது. இதுலேருந்து எடுத்தது 4 விதை தான். இப்போ இதையும் வெண்டைக்காய் இது இந்த அவரைக்காயும் ஒரு பாட்டில் போட போகிறேன், இது ஒரு பாட்டில் போட போகிறேன். இப்போ இதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறோம். எவ்வளோ ஈஸியாக இறங்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி ஹோல்ஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி இருந்த பாட்டில் இருந்து பதியம் போடுறதுக்கு இதை எடுத்துருக்கேன். அடுத்து வெண்டைக்காய் விதை 2 போடுறேங்க நான். ஏன்னா ஒன்று முளைக்கலனாலும் ஒன்று முளைச்சிரும். இது ஆர்கானிக்காக நம்ம வந்து இயற்கையாக வீட்லேயே வந்து விளைச்ச வெண்டைக்காய் செடியிலேருந்து எடுத்தது. இதில் இந்த சாயங்கையும் பூசுறது அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எறும்பு சாப்பிட்றோம் அப்படின்றதுக்காக சிலர் வந்து சாயம் போடுறாங்க. சாயம்லாம் வேண்டாம், ஆர்கானிக்காக நம்ம வந்து விளைக்கணும் அப்படின்றதுனால தான். நம்ம வீட்டுக்கு தான் நம்ம விளைக்க போகிறது, சேல்காகலாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கோ அக்கம் பக்கத்துலேயோ கொடுக்குறோம் அப்படின்னா ஆர்கானிக்காக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரெண்டு போடுற ரீசன் அதுதான். நல்லா தரமாக இருக்க மாதிரி சீட்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ இது வந்து அப்படியே லைட்டாக இங்கே பாருங்கள், அப்படி மூடி விட்டால் போதும். இது எந்த எஃபெக்டும் போட வேண்டியதில்லை. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ரோஜா பூவில் செடியில் வந்து என்ன உரம் கொடுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம். அது வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாகவே போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சப்போஸ் அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பூ பூத்த உடனே அந்த ரோஜா செடியிலேருந்து பூ பறிக்க வந்து நம்மளுக்கு மனசே வராது சிலருக்கு. அப்படியே விட்டுருவோம். அப்படி விட்டாலும் தப்பு தாங்க. அந்த பூ பூத்த உடனே ஒரு 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு கீழே இறக்கி அந்த ஸ்டெம்மில் நம்ம அந்த பிரான்ச் வந்து பூவோடு சேர்த்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து புது தளிர் வந்து திரும்ப துளுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து அதுலேருந்து அரும்பு எடுத்து நிறைய பூக்கள் பூக்கும். இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதுங்க. அதே மாதிரி இந்த ட்ரேலையும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக குத்தி விட்டால் போதும், ரொம்ப ஆழமாகவும் போடணுன்னு அவசியம் இல்லை. இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் விதை 4 இருக்குது இல்லையா, இந்த 4 அவரைக்காய் விதையுமே போட்டுவிட்டுருங்க.
ஏன் நடுப்புற போடுறேன் அப்படின்னா, ஸோ இருக்கிறது 4 விதை கரெக்டாக வரணும். ஸோ வெண்டைக்காய் விதைன்னா கூட நிறைய இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. சைட்லலாம் நம்ம வந்து என்னென்ன போட போகிறோம் அப்படின்றது சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு பேக்லேயே வந்து போடுற அந்த 4 சீட் இருக்குது. கனகாம்பரம், டில்லி கனகாம்பரம்னு சொல்லி கொடுத்தாங்க. மீதியில் இருக்கிறத நம்ம வந்து வெண்டைக்காவே போட்டுடலாம். சும்மா ஏன் விடணும், நம்ம அந்த இதுலேயும் ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் ரிலேட்டிவ் யாருன்னா கேட்டாங்கன்னா கூட வெண்டைக்காய் கொடுக்கலாம். ஐ மீன் வெண்டைக்காய் செடியை கொடுக்கலாம். நம்ம அந்த நாற்றை வாங்கிட்டு போய் அவங்க நட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் வளர்க்குறதுக்கு. இருக்கிறது பிச்சு இது எல்லாமே போட்டுறேன் நான். நம்ம வீட்டுக்கு தானே, இதே கார்டன்லலாம் அளவாக சொல்லி அளவாக போடுவாங்க பதியம் போடுறதுக்கு. சைஸ் போட்டாச்சு. லைட்டாக அப்படியே மூடி விட்டுருவோம். மூடி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாட்டிலில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த மூடியில் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். இல்லை லைட்டாக கையிலேயே தண்ணி தெளித்து விட்டாலும் சரி. லைட்டாக ஊற்றணுங்க, ரொம்ப ஊற்றக்கூடாது. வீட்டு பக்கத்தில் இருக்க பாட்டி வந்து இந்த செடி கொடுத்தாங்க, எத்தனை வெய்யமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒயிட் கலர் பட் ரோஸு, அந்த ரோஸ் கலருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். சின்னப்பெல்லாம் நான் வந்து எங்கே பார்த்தாலும் பிடிங்கன்னு வந்து வீட்டில் வச்சு விட்ருவேங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம். ஸோ இது வந்து கொய்யா செடி அவங்க வீட்டு மரத்துலேருந்து சீட் கொட்டி வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்தது வந்து விஷ்ணு துளசி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே லைட்டாக வாடிச்சு. இப்போ இதை தான் நட போகிறேன். இந்த பட் ரோஸ் வந்து யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து ஸ்கூல் போகிறப்போ இல்லை வெளியில் யார் வீட்லையாவது பார்த்து தெரியாமல் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. நான் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா கலர் கலராக நிறைய இருக்கும். சிங்கிளாகவும் பூக்கும், இந்த மாதிரி அடுக்காகவும் பூக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் கலர் கலராக இருக்கிறதுனால. பட் ரோஸ் அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பால் செண்டு பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டி. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பேக்கில் மீதி இருக்க மண்ணில் நான் வந்து என்ன செடி நட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட் ரோஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து நட்டு விட போகிறேங்க. என்ன சும்மா ஏன் விடணும் அப்படின்ட்டு தான். இது 2 கலர் கொடுத்துருக்காங்க, எப்படி வருதுன்னு பார்ப்போம். சும்மா லைட்டாக ஊனி விட்டாலே போதுங்க, ரொம்பலாம் ஊனலாம் அவசியம் இல்லை. அடுத்து இதில் ஒன்று தப்பி இருந்த இந்த வல்லாரை செடி நிறைய இருந்தது, அழகாக நட்டு விட்டுச்சுன்னு. அது என்னமோ காஞ்சி போச்சு. அடுத்து இதை எங்கே நடுறோன்னு பார்க்கலாம். ஆயிடுச்சா, இந்த இடத்துல தாங்க கொய்யா செடி நடப்புறேன். ஸோ எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் இடம் பார்த்து வாஸ்துப்படி நடணும் அப்படின்வாங்க இல்லையா, அது மாதிரி இந்த எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த கொய்யா செடியை நடுவோம். ஆனால் பாட்டி கொடுத்துருக்காங்க, வேறு ஆல்ரெடி அறந்துட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இது வரும் அப்படின்றது தெரில. ஆனால் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக அந்த கொய்யாக்காய். ஸோ அதனால தான் எங்கள் வீட்டுக்காரே வந்து அந்த கொய்யா செடி கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு இருக்க, அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணையுமே அதில் போட்டுடலாம். இடம் மாறி வராங்க இல்லையா, ஓகே நட்டாச்சு. இவங்க எப்படி வராங்கன்றத பார்ப்போம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக இந்த மாதிரி தண்ணி வந்தால் போதுங்க. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். ஸ்ப்ரே இருந்தாலும் ஸ்ப்ரேயரில் பண்ணிக்கோங்க, ஏன்னா சர்றன்னு அடிக்கக்கூடாது தண்ணி, அதுக்காக தான் இப்படி பண்ண சொல்கிறது. நான் இந்த இடத்துல ஏன் வச்சுருக்கேன்னா, நிழலும் இருக்கும், வெயிலும் லைட்டாக படும். ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம வந்து இடம் சூஸ் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும். ஃபுல்லாக டைரக்ட் வெயிலையும் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக மழையிலையும் வைக்கக்கூடாது, பதியம் போடுறது இல்லையா. ஸோ கார்டன்லலாம் வந்து அந்த மெஷ் மாதிரி போட்டு அதுக்கான ப்ரொடெக்ட் பண்ணி வைப்பாங்க. நம்ம வீட்டில் வைக்கிறதுனால மாடி தோட்டமோ இல்லை வீட்லேயோ பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி நிழல் பகுதியாக வச்சுக்கோங்க.
லைட்டாக வந்து வெயில் வரா மாதிரி பார்த்துக்கோங்க மார்னிங் டைமில். தண்ணி சும்மா அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க போதும். ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே ஈரம் மண்ணு தான், நம்ம வந்து லைட்டாக இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். இங்கே வச்சதுனால நமக்கு காத்தோட்டமும் இருக்கும், வெயிலும் அவ்வளோ டைரெக்டாக படாது, தண்ணியுமே வந்து மழை சாரல் மாதிரி அடிக்கும். ஸோ அதனால் இது போதும் அப்படின்ட்டு தான் இங்கே வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.